ஷேய் நான் கேட்டுக்கடா. பிரம்மா கணக்கு அரசியல்வாதி காதால் கேட்டுக்கோ, அடி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். கவர்மெண்ட் வேலைக்கில் நீயும் கேட்டுக்கோ, அடி அதை விரட்டி விரட்டி நாக்கில் சூடு வச்சு போடுவார். தூக்கி வச்சுட்டு மாவட்ட வாரிய அரசியல்வாதியும் கவர்மெண்ட் வேலைக்காரன் தூக்கி வச்சு நாக்கில் சூடு வைப்பாங்க. இந்த பூமி சொத்து யார்? இந்த சொத்துக்கு யார்? இந்த பூமி இடம் யார்? எல்லாம் அந்த விளவாரி இராணுவ வானரப்படை கேட்பான். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, வழக்கறிஞர் கேட்டுக்கோ, நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு கேட்டுக்கோப்பா. இன்றைக்கி ஜட்ஜி கணக்கு போட்டார் ஐயா. ஐயா ஜட்ஜி கணக்கு இன்றைக்கி அவர் ஜட்ஜி போட்டார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா உட்காந்து ஜட்ஜி கணக்கு போட்டார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கைலாசத்தில் கணக்கு எழுதிட்டார். ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இன்றைக்கி என்ன கணக்கு? இந்த சொத்து பூமி யார் பூமி? அந்த கேள்வி கேட்கல. அப்போ தான் காணொலியில் உலக நாடை ஏற்றி பார்க்க விடுவார். உலக நாடு தாய்ந்தியா நாடு தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம். அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கானா, இப்போ கைலாசத்துக்கு பின்னாடி ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ நியமிச்சிருக்கானா, அத்தனை எம்எல்ஏ கிடந்தவனை பூரா தூக்கி உட்கார வைப்பார். நடு ரோட்டில் உட்கார வைப்பார். வித்தவுட் என்ன கோமணத்தை கட்டி உட்கார வைப்பார். கோமணத்தை கட்டி உட்காரு அப்படிங்கிற கணக்கு இவனை வச்சு கவர்மெண்ட் வேலைக்காரவா அனைத்தும் தூக்கி உட்கார வைப்பார். கிராம அதிகாரிலேருந்து விஓ தாசில்தார்லேருந்து எல்லா அதிகாரியும் தூக்கி உட்கார வைப்பார். நடு ரோட்டில் உட்கார்றா. இந்த பூமி யார் பூமிங்கிற கேள்வி நாக்கால் விடுறா அப்படிங்கிற கணக்கு. அந்த நாக்கை சொல்லலைன்னா அந்த நேரத்தில் நாக்கில் வச்சிருவான். சூடு வாயில் சூடு வைக்கணும்ல. வாயில் வச்சு தானே பூமி அழிக்கும். வாயை வச்சு தானே உரி தான். வாயை வச்சு தானே நக்கு தான். இந்த வாயை வச்சு தானே இத்தனை கோடி பேப்பர் வச்சு எழுதுதான். கையில் வைப்பாங்க சூடு. கையிலையும் நாக்கிலையும் வைப்பாங்க. சரியா? இத்தனை ஏக்கரை மில்லு தொழிற்சாலை பூரா கம்பெனிகளுக்கு பூரா லைசன்ஸ் கொடுக்கானா இந்த இடம், அதையும் நாக்கில் வைப்பாங்க. வைக்கையில் நஞ்சை ஊஞ்சியில் என்னடா பண்ணி வச்சுருக்கேன், என்னடா கையெழுத்து போட்டு வச்சுருக்கேங்கிற கணக்கு அந்த பத்திரப்பதிவுலேருந்து பத்திரப்பதிவு சார்பாளர் எல்லாமே தூக்கிடுவார். ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் இப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சேத்தூரை பூரா தூக்குவார். எத்தனை பேர் இங்கே கையெழுத்து போட்டிருக்காங்க, இங்கே எத்தனை பேர் விற்பனைக்கு உட்காந்துருக்க உள்ள சார்பாளர் பத்திரப்பதிவு வெளியில் வென்று பேப்பர் விற்கிறவனை தூக்கி உட்கார வச்சு இந்த சொத்து யார் சொத்து, இதுதான் முதல் அடி கொடுக்குற தூக்கி உட்கார வைப்பான். எல்லா அதிகாரியும் தூக்கிடுவான். எல்லா அதிகாரியும் தூக்கி உட்கார வச்சு நடு ரோட்டில் உட்கார வச்சு கோமணம் கட்டி உட்கார வச்சு அந்த நாக்கை விட்டு வெளியே எடுறா. இந்த சொத்து பூமி யார்? இந்த சொத்துக்குள்ளே என்ன யார்? இந்த பூமி யார் பூமி? இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கொழக்கெல்லாம் இருக்குது. நீ என்னடா செஞ்சு வச்சுருக்க? உன் படிப்பு கல்வி புளுத்தி படிப்பால் என்னடா பண்ணி வச்சுருக்கங்கிற கேள்வி கேட்கல நாக்கில் வச்சுருவான். கம்பி சுற்றி 500 இராணுவ வீரர் நிற்பான். ஒழுங்காக சொல்லலை கொஞ்சம் உங்களால் வந்த வேணாடா கூதி மக்களை நாங்கள் எங்களை பாடலில் தள்ளி நீ நல்லா நாக்கை போட்டு நக்கி பட்டு மெத்தியில் படுத்து உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் நக்கிக்கிட்டீங்கடா. நாங்கள் எல்லாம் எங்கள் உயிரை இழந்து என் பொண்டாட்டி பூரா தாலி அறுத்து பூரா அசம்பாதத்தில் இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைப்பான். சரியா? போட்டார்ரா கணக்கு போட்டார். இந்த கணக்கு உள்ள வரையில் பிடிக்கல அடி தருமடி கோட்டில் கடுக்கப்பா. இப்படி தான் மாவட்டத்தை பூரா நுப்பாடி தூக்கி இந்த சொத்து பூமி யார்? அதான் தமிழ்நாட்டுக்கார பேர் மோசமான பேர். தமிழ்நாட்டுக்காரன் மட்டமான கூதிமேலே கேனைங்க கேமை கணக்கு போட்டதெல்லாம் தெரியும். ஐயா உட்காந்துருக்காரு. அப்படி எப்படி விளையாடுதான் சென்னை மெட்ராஸில் எப்படி உட்காந்து நாற்காலி சேரில் ஒருத்தன் மாற்றி ஊதி 4 முழுதும் ஓட்டிகிட்டு போகிறானா 4 முழுதும் இன்றைக்கி 4 முடிஞ்சு வச்சா நல்லா தின்னு நக்கிட்டு குண்டியை தூக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறானா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறவன் குட்டுப்புற கொண்ட நிரம்ப எடுத்து போடாரு கால்